வணக்கம் மக்களே, வெல்கம் டு கொஞ்சம் பேக்கிங் நிறைய பேச்சு சீரீஸ். நம்ம சப்ஸ்கிரைபர் இன்னைக்கு எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் பற்றி பேச சொன்னாங்க. ஸோ நான் அந்த டாபிக் பிக் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம பேச போகிறது உலகம் முழுக்க பல வருடமாக பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்க ஒரு விஷயம்தான், அதுதான் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ். இது ஒரு சென்சிட்டிவ் டாபிக், அதனால சென்சேஷன்லாம் இல்லாமல் ஃபேக்ட்ஸ் என்ன, அவேர்னஸ் என்னன்னு சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். ஜெஃப்ரி எப்ஸ்டீன்னு ஒருத்தர் அமெரிக்காவில் ஒரு பணக்கார ஃபினான்ஷியர். அவர் பல பவர்ஃபுல் இன்ஃப்ளூயன்ஷியல் மக்களோட தொடர்பு கொண்டிருந்தார். எந்த துறையில் அப்படின்னா அரசியல், பிஸ்னஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட். ஆனால் பின்னாடி அவர் மேலே மிகவும் சீரியஸான குற்றச்சாட்டுகள் வந்தது, குறிப்பாக அண்டர் ஏஜ் கேர்ள்ஸ் சம்மந்தப்பட்ட இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் பற்றி. இதனால் பெரிய இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சது. 2019 அவரை அரெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஜெயிலில் அவர் இறந்துட்டார். அஃபிஷியல் ரிப்போர்ட்டில் அது ஒரு சூசைட்னு சொன்னாங்க. ஆனால் இந்த விஷயத்தில் பல சந்தேகங்களும் கான்ஸ்பிரசி தியரிஸ் எல்லாம் உருவானது. அதுக்கப்புறம் தான் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் என்ற டேர்ம் அதிகமாக பேசப்பட்டுச்சு. அது பேசிக்கலாக கோர்ட் டாக்குமெண்ட்ஸ், இன்வெஸ்டிகேஷன் ரெக்கார்ட்ஸ், ஃப்ளைட் லாக்ஸ், கான்டாக்ட் லிஸ்ட், டெஸ்டிமோனியல்ஸ், இது போன்ற லீகல் டாக்குமெண்ட்ஸ். இந்த டாக்குமெண்ட்டில் யாரெல்லாம் அவர் கூட இருந்தாங்க, எந்த கேஸில் என்ன நடந்தது போன்ற டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். முக்கியமான விஷயம் என்னென்னா, ஏதாவது ஒரு பேர் அந்த டாக்குமெண்ட்டில் இருந்துச்சுன்னா அந்த பர்சன் ஆட்டோமேட்டிக்காக கில்ட்டி ஆகணும்னு அவசியம் இல்லை. சிலர் சோஷியல் கனெக்ஷன்ஸாக இருந்திருக்கலாம், சிலர் இன்வெஸ்டிகேஷன் பர்பஸ்க்காக மென்ஷன் செய்திருக்கலாம். ஸோ கான்டாக்ட்ஸ் ரொம்ப முக்கியம். இந்த கேஸ் உலக அளவில் பெரிய டிஸ்கஷன் கிரியேட் பண்ணதுக்கு காரணம் என்னென்னா, பவர், இன்ஃப்ளூயன்ஸ், மணி இருக்கும்போது ஜஸ்டிஸ் சிஸ்டம் எப்படி ரியாக்ட் ஆகுதுங்கிறது தான். எல்லோருக்குமே ஈக்குவலான ஜஸ்டிஸ் கிடைக்குதா என்ற கேள்வி எழுந்துக்கிட்டே இருக்குது. சோஷியல் மீடியாவில் இந்த டாபிக் ரொம்ப சென்சேஷனலாக பேசப்பட்டது. நிறைய ரூமர்ஸ், அன்வெரிஃபைடு லிஸ்ட் சர்க்குலேட் ஆச்சு. அதனால் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதுலேருந்து நம்ம என்ன லெசன் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, லா இஸ் இம்பார்ட்டண்ட். யாராக இருந்தாலும் இன்வெஸ்டிகேஷன் நடக்க வேண்டும். விக்டிம்ஸ்க்கு சப்போர்ட் சிஸ்டம் ரொம்பவே முக்கியம். வெரிஃபைட் நியூஸ் மட்டும் நம்பணும். கான்ஸ்பிரசி தியரிகளை பிளைண்டாக ஷேர் பண்ணக்கூடாது. இது ஒரு நாடு மட்டும் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை, உலகம் முழுக்க பவர் மிஸ்யூஸ் பண்ணுற டிஸ்கஷனுக்கு இந்த கேஸ் ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது காசிப் இல்லை, அவேர்னஸ் தான். விக்டிம் சேஃப்டி, அக்கௌண்டபிலிட்டி, டிரான்ஸ்பரன்சி, இதுதான் முக்கியம். நீங்கள் எந்த நியூஸையும் பார்க்கும்போது, எஸ்பெஷலி சென்சிட்டிவ் கேசஸ், ஒரு கொஷின் கேளுங்க, இது வெரிஃபைட் சோர்ஸ்லேருந்து வருதா, நான் ஷேர் பண்ணுறது உண்மையா அப்படின்ட்டு. ரெஸ்பான்சிபிள் ஆடியன்ஸாக இருக்கிறது ரொம்பவே முக்கியம். இதெல்லாம் கேட்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் உலகத்தில் நடக்கிற விஷயங்களை இன்ஃபர்மேஷனாக புரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். தட்ஸ் இட் நண்பர்களே. அவேர்னஸ் இருக்கணும், ஆனால் அன்னெசரி பேனிக் வேணாம். ஃபேக்ட் பேஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் போதும். அண்ட் இந்த மாதிரி விஷயத்தில் ஈடுபட்டு இருந்தாங்கன்னா அவங்க மனிதர்களே இல்லை, கண்டிப்பாக மிருகங்கள் தான். உங்கள் குழந்தைகளை சேஃபாக பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி சென்சிட்டிவ் டாப்பிக்கை நம்ம எடுத்துக்கிறதுக்கான ரீசன் காசிப் பண்ணுறதுக்கு கிடையாது, அவேர்னஸ்க்கு மட்டுமே. எப்ஸ்டீன் கேஸ் நமக்கு ஒரு ரிமைண்டர். பவர் இருந்தாலும் அக்கௌண்டபிலிட்டி இருக்கணும், இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தாலும் அது லா மேலே கண்டிப்பாக இருக்கக்கூடாது. அதுவும் முக்கியமாக விக்டிம்ஸ் பற்றி நம்ம மறக்கவே கூடாது. அந்த கேஸும் ஹெட்லைன் மட்டும் இல்லை, அது யாரோ ஒருவரோட வாழ்க்கை. அதனால் எதுவுமே ஒரு நல்ல சோர்ஸ்லேருந்து வந்தால் மட்டுமே சர்க்குலேட் பண்ணுங்கள். தேவையில்லாமல் வதந்திகளை பரப்ப வேணாம். உலகத்தில் நடக்கிற விஷயங்களை எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும், ஆனால் காமாக, கிளியராக, ஃபேக்ட் பேஸ்டாக புரிஞ்சுக்கணும். அவேர்னஸ் இருக்கணும், ஹியூமனிட்டி மட்டும் மறக்காதீங்க. ஐ ஹோப் இந்த டாபிக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் லஞ்சுக்கு வெள்ளை சாதம் செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறம் இந்த சுண்டைக்கால வத்தல் இருக்கும் இல்லையா, அந்த வத்தல் குழம்பு பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பாவக்காய் பொரியலும் வெண்டைக்காய் பொரியலும் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக் நான் பிக் பண்ணால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி.